உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எமது அறிவியல் தகவல் அரங்கம் நிகழ்வோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளிலே பயன் தரக்கூடிய நிகழ்வுகளை இங்கே நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இது 252வது அமர்வு. இன்றைய அமர்வில் நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் இலங்கையில் புயல் மற்றும் வெள்ளத்துக்கு பிந்திய நிலைமை. உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த நவம்பரிலே டிவா புயல் என்று சொல்லி இலங்கையில் பெரும் அனர்த்தம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு, முக்கியமாக இந்த மலையகத்தில் ஏற்பட்ட மண் சரிவு, பல உயிரிழப்புகள், பல சொத்துழப்புகள் நிறைய நடந்தது. அந்த வகையில் அதை பற்றின ஒரு விடயத்தை தான் இன்று நாங்கள் கதைக்கப் போகின்றோம். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், டாக்டர் கௌரிபாலன் எங்களோட தமிழர் உதவி சேவையிலே நீண்ட காலமாக பயணித்து வருகிறவர். அத்தோடு இந்த யோகா நிகழ்வையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலே வழங்கி வருபவர். அவர் அங்கே விஜயம் செய்திருந்தவர். சமீபத்தில் அங்கே 7 கிழமைகள் அங்கே தங்கியிருந்து அந்த நிலைமைகளை பார்த்தவர். அத்தோடு அவர் ஒரு அமைப்பினூடாக பல உதவிகளையும் செய்து வருகின்றார். ஸோ அந்த வகையில் தான் இன்றைய அமர்வை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த தலைப்பு இலங்கையில் புயல் மற்றும் வெள்ளத்திற்கு பிந்தைய நிலைமை, கள நிலைமையும் நிவாரண பணிகளும் அது எப்படி இருக்கின்றது என்றதை பற்றி தான் கதைக்கப் போகின்றோம். போஸ்ட் சைக்ளோன் அண்ட் ஃப்ளட் ரிலீஃப் இன் ஸ்ரீலங்கா, ஃபீல்டு அப்சர்வேஷன் அண்ட் கிரவுண்ட் ரியாலிட்டிஸ். இதில் நீங்கள் இன்னும் ஒன்றை நாங்கள் சொல்கிறோம். தமிழர் உதவி சேவை சார்பாக நாங்கள் ஒரு ரிலீஃப் எஃபர்ட் ஒன்று செய்தாங்கள். அதாவது அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக இந்த மலையக மக்களுக்கு என்று சொல்லி நாங்கள் இங்கிருந்து முக்கியமாக உடுப்புகள் நாங்கள் அனுப்பியிருந்தோம். அதோட வேறு அத்தியாவசிய பொருட்களும் கொஞ்சம் போனது. ஆனால் பெரிய ஒரு 40 அடி கண்டெய்னரில் நாங்கள் நிவாரண அந்த உடுப்புகளை அனுப்பியிருக்கின்றோம். அதுக்கான அங்கே அதை விநியோகிப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது. எனவே இந்த இந்த வெள்ள அனர்த்தத்தால், இந்த சூறாவளி அனர்த்தத்தால் நாடு ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு உட்பட முக்கியமாக மலையகம் பேரழிவை சந்தித்தது அந்த மண் சரிவுகளால். அப்போ அந்த மக்களின் நிலைமைகள் எப்படி இருக்குது, அந்த நிலைமைகளை பற்றிய நேரடியான பார்வை, அந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக டாக்டர் கௌரிபால் இங்கே வந்திருக்கின்றார். நேரடியாகவே நான் அவரை அழைக்கின்றேன். வணக்கம் டாக்டர் கௌரிபாலன். இது உங்களுக்கான நேரம். நீங்கள் உங்களோட அனுபவங்களை நேரடியாகவும் சொல்லலாம். அதற்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் எல்லாருக்கும். உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நான் 6ஆம் தேதி இங்கே இருந்து போனான். அப்போ 27ஆம் தேதி தான் இந்த மண் சரிவுகள் மழைகள் எல்லாம் நடந்தது. இங்கே கனபேர் சொன்னவ அங்கே இன்ஃபெக்ஷன் இருக்கும், அது இருக்கும், போகிறது நல்லதுண்டு. ஆனால் அங்கேயே பிறந்து வளர்ந்த எங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும் தானே என்ற நோக்கத்தில் தான் போனேன். நான் நான் ஏர்போர்ட்ல இருந்து கொழும்புக்கு போகிற வழியில் அந்த பாலங்களுக்கு மேலால எல்லாம் வெள்ளம் ஓடி இருக்குது. அதால் சில கார்கள் டேமேஜ் ஆயிருந்தது. அதுலேயே இருக்குது. மற்றும்படி இந்த தண்ணி பாலத்துக்கு கீழே ஒரு 4 அடி கீழே தான் போய் கொண்டிருந்தது. பிறகு விசாரிச்சல தான் தெரிஞ்சது, அங்கே அந்த கட்டுநாயக்கால இருந்த ஃபேக்ட்ரிகள் அதுகள் எல்லாம் எஃபெக்டட். எனக்கு தெரிஞ்ச ஜஸ்டின் என்ற ஒரு ஆள் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறார். அவர்கிட்ட டேமேஜ் அதுகள் கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா, பிறகு நாங்கள் ஒரு வேனில் தான் யாழ்ப்பாணம் போனது. யாழ்ப்பாணம் போகிக்க பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பாலங்கள் எல்லாம் திருத்தப்பட்டிருந்தது, டெம்பரரியாக போட்டிருந்தவ. புத்தளத்தை தாண்டி போகிக்க தான் சொன்னார் அவர், இந்த டிரைவர் சொன்னார், பாலத்தை பாருங்க அங்கால இருக்குண்டு. அந்த அவ்வளவு பாலம் அடுக்கி கொண்டு அங்கால விட்டு இருக்குது. அப்படியே இருந்தாலும் மழை பெய்து கொண்டு தான் இருந்தது தொடர்ந்தா. அப்போ அங்கே வீட்டை போய் நான் அங்கே இருக்கேக்க
இந்த பதில இங்கெல்லாம் போவோம் என்று வெளிக்கிட்டா ஒவ்வொரு நாளும் சொல்லுவினோம் இந்த புயல் இன்னும் அடிச்சு கொண்டு இருக்குது, மழை பெய்யுதுண்டு. மழை பெய்தது தான். ஆனா அங்க தெரியும் தானே உங்களுக்கு, யாழ்ப்பாணமோ அங்க எல்லா இடமும் மழை பெய்து ஒரு நாள் விட்டா காணும், முழு வெள்ளமும் போயிடும். அப்ப நான் பார்த்து பார்த்து கொண்டிருந்து 15ஆம் தேதி தான் நான் கிளிநொச்சிக்கு போனேன். இப்ப இதுல என்ன நான் போனதின் நோக்கம் என்னன்னா, நாங்கள் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம் கூடல். கூடலை பற்றி உங்களுக்கு அறியணும்னா எங்களுக்கு வெப்சைட் இருக்குது, கூடல்.org என்று. இதுதான் எங்களோட வெப்சைட், கூடல் ஓஆர்ஜி. அதை பற்றி நீங்கள் பார்க்கணும்னா பார்க்கலாம். அதுல முக்கியமா நாங்கள் என்ன செய்யறாங்கள்டா, அங்க இருக்கிற கோஆபரேட்டிவ்ஸ், அதாவது அந்த ஊர்ல வந்து கோஆபரேட்டிவ் இருக்கு, சிக்கனவு கூட்டுறவு சங்கம், டிஆர்எஸ், ட்ரிஸ்ட் கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அது வந்து ஒவ்வொரு வில்லேஜிலும் அது ஃபார்ம் பண்ணி அதை மானிட்டர் பண்றதுக்கு டிஸ்ட்ரிக்ட் இதுல இருக்குது, பிறகு ப்ராவின்ஸ்ல இருக்குது. அப்ப அதுல தான் நாங்கள் ஹெல்ப் பண்றோம். நாங்கள் இதுல அட்வான்டேஜ் என்னன்னா, லோன் பேஸ்டில் இந்த காசு கொடுக்கப்பட்டு பிறகு அது ரிகவர் பண்ணி திருப்பி கொடுப்பினோம் அவைக்கு. அப்படி அது சைக்கிள் பண்ணிக்கொண்டே இருக்குது. இந்த யாழ்ப்பாணத்துல மட்டும் 40,000 மெம்பர்ஸ் இருக்கணும் அந்த அந்த சிக்கனா கூட்டுறவு சங்கத்துல. அப்ப இப்ப இந்த சிக்கனா கூட்டுறவு சங்கத்துல இருக்கிறதுல தான் நான் வந்து முதலாவதாக யக்கச்சி என்ற இடத்துக்கு போனான். யக்கச்சி என்றது 50 மைல்ஸ் ஜஃப்னால இருந்து கிளிநொச்சிக்கு கிட்ட. நான் இப்ப ஷேர் பண்றேன். இதுல வந்து நான் என்ன அங்க என்னட்ட ஒரு சின்ன கார் ஒன்று இருக்குது, அதுலதான் போனேன். இதுல வந்து அந்த அங்க நடத்துற சுரேந்திரன் அவற்ற மகனை என்னோட அனுப்பி விட்டவர். அப்ப நான் எல்லா அங்க இருக்கிற மெம்பர்ஸ்கிட்ட போனேன். மெம்பர்ஸ்கிட்ட போனதுல இதை மூவ் பண்ணலாம் இருக்குது. என்ன இது, இந்த வாட்ஸ்அப்பா நீங்க ஷேர் பண்றீங்க? வாட்ஸ்அப் இல்லைன்னா ரைட் சைட்ல உங்களோட இதுகள் இருக்கிறபடியா அதை அந்த அரோ அப்ரோச் பண்ணலாம் இருக்கு. உங்களுக்கு அரோன்னு சொன்னா கீபோர்டால ரைட் அரோ, கீபோர்ட் அரோ மூவ் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. இதுல ஒரு அம்மாண்ட வீடு இது. அந்த அம்மாண்ட இவ வந்து மாடு வளர்க்குறா. நாங்கள் கொடுத்த காசுல 50,000 கொடுக்குறோம் நாங்கள். அதுல மாடு வேண்டி வளர்க்குறா. இதுல ஒரு இவரும் வந்து கோழி வளர்க்கிறார். பின்னால இருக்கிறது அவற்ற கோழி கூடு. இங்க நான் அதே நேரம் அங்க அந்த மாதாளம்பழம் வைக்கிற தோட்டம் கொண்டு வச்சிருந்தவ, அதையும் போய் பார்த்தேன். இதுல இந்த இந்த வீட்டாக்களும் மெம்பர்ஸ் ஆயிருக்கணும். இவையும் கோழி வளர்த்தவ. அதுல ஒரு 50 விதமான கோழிகள் செத்து போச்சு, ஆடும் செத்து போச்சு.
இவைக்கு வந்து இந்த வாட்டர் பம்ப் வந்து கெரசினோ இல்லதான் இதன்றது கரண்ட் எடுக்க இல்லாம இருக்கு. என்னன்னா 2 போஸ்ட் போடணுமா அவன் வீட்டுக்கு வாரதுக்கு. அதுக்கு 50,000க்கு மேல கோர்ஸ் பண்ணுமா. இதான் அவன் நேச்சுரல் பாத்ரூம். இப்ப எங்கட பாத்ரூமை விட காற்றோட்டமா நல்லா குளிக்கக்கூடியதா இருக்கும். அதுல அவன் கோழி வளர்க்குற கூடு. இதான் அந்த ஃபேமிலி. இது பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற பொடியன் வந்து அம்மா வந்து அங்க ஒரு தும்புச்சாலை இருக்குது, அங்க வேலை செய்கிறா. அந்த பொடியனை வந்து அந்த பக்கத்துல இருக்கிறாக்கள் தான் பாக்கினம். அவன் ஹஸ்பண்ட் தேப்பன் செத்துட்டார். அதால இந்த வீடு அப்படியே அரவாசியில நிக்குது. இந்த வீட்டுல தான் இப்ப இருக்கணும். இப்ப எக்கச்சியில வந்து மொத்தமா 7 வீட்டுக்கு போனான். பிறகு மற்ற வீடுகளுக்கு போவோம் என்றால் சில சில காரணங்களால அவ பிறகு வர சொல்லிச்சுன்னா இப்ப எனக்கு நிக்கலாம் போச்சுது. நான் எங்க மற்ற கிளிநொச்சியில மற்ற இடங்களுக்கு போகணுமெண்டாக்கிட்டு போயிட்டேன். ஆனா அது பிறகு அவ பெருசா கவலைப்பட்டவ நான் போக இல்லையென்று. இதுல நான் உணர்ந்தேன்னுண்டா, நாங்கள் ஹெல்ப் பண்ற ஆக்களை போய் பார்த்தா அதுகள் நாங்க கொடுக்குற காசை விட எங்களை மதிக்குதுகள் நல்லா. என்னன்னா நாங்கள் எங்களே ஒரு நல்ல நிலையில இருக்கிறாக்கள் அது என்ற வீட்டுக்கு போறத விரும்பினோம். அப்ப அதுல நான் இதுல படிச்சது என்னன்னா, நீங்கள் யாரும் ஹெல்ப் பண்றீங்களா ஊருக்கு போன நேரம் விசிட் பண்ணுங்க, அதுக்கு நல்ல உதவியா இருக்கும் அவைக்கு. அப்ப அதுதான் இயக்கச்சியில இருக்கிற சங்கம். அதுல கிட்டத்தட்ட 30 மெம்பர்ஸ் கிட்ட இருக்கணும். அடுத்தது வந்து கிளிநொச்சியில வந்து நாங்க கிளிநொச்சியில மொத்தமா இயக்கச்சியோட செய்து 4 கிராமம் நடத்துறோம். அந்த 4 கிராமத்துக்கும் டாக்டர் புஷ்பம் மூர்த்தியும் அவையண்ட ஃப்ரெண்ட்ஸும் தான் காசு கொடுத்து கிட்டத்தட்ட இப்போ 1.5 வருஷமா கொடுத்த நாங்கள் ஒரு வில்லேஜுக்கு வந்து 5 லட்சம் கொடுக்குறோம். நாங்கள் 5 லட்சம் கொடுத்தா அதுல ஒரு ஃபேமிலிக்கு 50,000 கொடுக்குறது. அப்ப அவைதான் இப்படி கோழி வளர்த்து ஆடு வளர்த்து இதண்டது. அப்ப இப்ப அடுத்தது வந்து வட்டக்கச்சியில இருக்கிறது பால விநாயகர் இவையத்தான் மீட் பண்ணினான். அப்ப இவைக்கு என்ன பிரச்சனைன்னா, கிட்டத்தட்ட 50 தொடங்கி 75 விதமான கோழிகள் இறந்துட்டுது. அதே மாதிரி தான் ஆடுகளும். அப்ப அவை என்ன சொன்னவைன்னா, அந்த குளிரால இறந்துட்டுதுன்னு தான் சொன்னவ. மற்றது இதுல என்ன உணர்ந்தோம்னா, ஒரு ஆட்டுக்கு சுகம் இல்லையாண்டா வெட்டினரி சர்ஜன் விசிட் பண்ண மாட்டேன். ஒரு நாளும் தான் விசிட் பண்றதில்ல. அதுகள் ஒரு மோட்டார் சைக்கிள்லானே கொண்டு போய் திருப்பி கொண்டு வர வீட்டை செத்து போகும். அது அப்பதான் நான் பிறகு எங்கட ஹெட் ஆஃபீஸ் TCCS சிக்கனா கூட்டுறவு சங்கத்துக்கு சொன்னா வெட்டினரிக்கு எழுத சொல்லி என்ன காரணம் இந்த கோழிகள் இறந்ததுக்கும் இனி இறக்க வராமல் தடுக்கிறதுக்கும் என்ன செய்யலாம்ன்றதுதான் இதுல. மற்றது வேண்ட அதிகமான பயிர்கள் வந்து கிட்டத்தட்ட 50% அழிஞ்சு போச்சு. ஒன்று இப்ப இவ வந்து இப்ப 1.5 வருஷத்துக்கு முதலே நாங்க தொடங்கினபடியா காசு திருப்பி கட்டிட்டோம். அப்ப கட்டி திருப்பியும் எடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இப்ப இருக்கிற நிலைமையில என்னன்னா, நாங்க திருப்பியும் அந்த காசை அவைக்கு கொடுக்கக்கூடியதா இருந்தது. ஆனா இதுல அந்த கொம்பன்சேஷன் இல்ல. கோழி செத்ததுக்கோ இதுக்கோ கோழிக்கு வந்து கொம்பன்சேஷன் வார இல்ல. ஆனா ஆடு மாடுகள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா கொடுப்பினோம். எங்களுடைய ஆக்கள் அதிகமானாக்கள் ரிஜிஸ்டர் பண்ண இல்லை. அப்ப இதுகளையும் சொன்ன நாங்கள் அதே மாதிரி இந்த தோட்டம் செய்கிற இதுகளுக்கும் அவை ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதை அந்த ஒரு சின்ன இன்சூரன்ஸ் ஒன்று எடுக்கலாம் என்றா அவைக்கு அந்த கொம்பன்சேஷன் கிடைக்கும். அப்ப நாங்க TCCS சொன்ன நாங்கள் இதுகளை அடுத்த முறைக்கு செய்து வைக்க சொல்லி. இது ஒரு இன்னொன்று முதல் பார்த்தது வட்டக்கச்சியில இருக்க பால விநாயகர். மற்ற இப்ப இருக்கிறது வந்து சாரதாம்பாள் TCCS உண்டு, மாயனூர் உண்டு, மாயனூர் உண்டு. அது ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கிளிநொச்சியில இருந்து. ரோட்டுகள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, போகக்கூடிய இருந்தது. இதுலேயும்
50 தொடங்கி 75 விதமான கோழிகள் இறந்துட்டுது, 50 விதமான பயிர்கள் இல்லாம போட்டுது. ஆடுகளும் அப்படித்தான். மாடுகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா மாடுகள்ல என்ன பிரச்சனைன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் அதுகள் இல்லாதபடியா பால் விக்க இல்லாமல் இருந்தது. அவைக்கு இந்த மாயனார் இந்த பேர் வந்ததே அங்க திருமால் ஒரு மாயவன் கோயில் ஒன்று இருக்குது. போற வழியில 12 மணி, அப்ப என்னென்ன கோயிலை தாண்டி போறேன்னு கோயிலுக்கு போனான் நான். இது நாதன் குடியிருப்புண்டு. இதுலேயும் அதே மாதிரி தான். 50 விதத்திற்கு 75 கோழிகள் இறந்திருக்கு, ஆடுகள் இறந்திருக்குது. மற்றது நான் போனதுல உணர்ந்த என்னன்னா, நாங்கள் 10-11 மணிக்கு வாரேன்னு சொன்ன நாங்கள் சொன்னா தெரியும் தானே, பிந்திப்போம். அப்ப 11-12 1 மணி ஆச்சு. போயக்க அதுகள் ஆக்கள் கொஞ்சம் பேர் திரும்பி போயிட்டுனா என்ன பிரச்சனைனா வீட்டை சமைக்காம வந்துட்டுதுகளாம். அப்ப நாங்கள் அந்த நேரம் 10 தொடங்கி 12 மணியெல்லாம் போவாடுறது நல்லது. யாரும் விசிட் பண்றீங்களா? அடுத்தது நான் அந்த 4 கிராமத்துக்கு தான் கிளிநொச்சியில போனது. பிறகு வவுனியால முக்கியமா இழப்பு வந்தது செட்டிக்குளம். செட்டிக்குளத்துல கந்தசாமி நகர் என்ற ஒரு இடம் இருக்குது. அதுலேயும் நாங்கள் ஹெல்ப் பண்ற நாங்கள். அதுல இந்த போராளியோட அம்மா ஒரு ஆள் கிண்ணி அம்மா உண்டு. அவைதான் அதுக்கு 6 லட்சம் கொடுத்து அதுக்கு ஸ்பான்சர் பண்ணி அதுக்கு காசு கொடுத்த நாங்கள். அங்க அந்த கன்சாமி நகரை சுத்தி ஆறு ஓடுது. அப்ப அந்த வெள்ளம் வந்ததுல முழுக்க டேமேஜ், கூரைக்கு மேலால வெள்ளம் போயிருக்கு. அந்த அளவுக்கு பள்ளமா இருந்திருக்குது அது. அதோட அவைண்ட ஆடு மாடுகள் பயிர்கள் எல்லாம் அவை இழந்துட்டான். அப்ப நான் போன நேரம் அங்கே ஒரு 87 குடும்பங்கள் இருந்தது. எல்லாரும் வந்தவ. நான் போன நேரம் சொன்னவ நான் தான் முதல் ஒரு ஆள் விசிட் பண்ணி இருக்கிறேன்னு. அதுக்கு முதல் உதவியல் கிடைச்சிருக்குது. பள்ளிக்கூடத்துல போய் இருந்திருக்கீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் வெள்ளம் வந்துட்டு. ஆனா ஏதோ ஏதோ தெய்வ விதமாக ஒரு விதமான இழப்பும் வேற இல்லை அவைக்கு. உயிரிழப்பு வேற இல்லை. மற்றதெல்லாம் செய்ததுதான். இதுல நான் உங்களுக்கு இந்த படங்களை போடுறேன். இது மாடுகள் எல்லாம் இறந்திருக்குது. பிறகு டயர் போட்டுத்தான் அதுகள் எல்லாம் எரிச்சவை. வீடுகள் எல்லாம் வெடிச்சிட்டுது. பாத்ரூம் இதுகள் எல்லாம் பாவிக்க இயலாது. இது அந்த கடையில இருந்த சாமான்கள் எல்லாம் வெள்ளம் அடிச்சு கொண்டு போட்டுது. தண்ணி அதால எல்லாம் பழுதாப்பு வச்சுது. இதான் அந்த ஆடு மாடுகளை எரிச்சவை. அப்ப இதுல செட்டிக்குளம் தான் ஃபுல்லா டேமேஜ். அப்ப அதுலதான் அவைக்கு சொல்லிச்சுன்னா என்ன வேணும்னு கேட்டா அந்த அதுவானமும் உலர் எல்லாம் கொடுத்திருக்கணும். அரசாங்கம் வீடும் கட்டி தாரேன்னு சொல்லி இருக்குது. சில பேருக்கு ரீலோகேட் பண்றேன்னு சொல்லி இருக்குது. ஒன்று என்ன, அங்க அந்த பயிர்கள் வெள்ளத்தால அடிபட்டு கொண்டு போய் பயிர் நிற்கும். ஆனா அந்த திருப்பி கதிர் வராத அளவுக்கு எல்லாத்தையும் அரிச்சு கொண்டு போயிருக்கும். அப்ப அந்த அசஸ் பண்றவ பார்த்துட்டு அரைவாசி இருக்குத்தானே என்று சொல்லிட்டு போயிருக்கணும். அப்ப ஆனா அங்க இருக்கிறாக்கள் அதே ஒரு கம்ப்ளைண்டா எழுதியோ இதென்னமோ செய்யற திட்டம் ஒன்றும் இல்லை. இப்ப நாங்கள் எங்களுக்கு
வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதுல ஒன்றும் போட இல்லையாவே. இப்ப நான் போனா பிறகுதான் இதுகளை சொல்லி போடிச்சது. அப்ப எங்களுடைய ஆக்கள் வந்து போட்டு என்ன போடாம என்ன இருந்த அதுகளில் உள்ள கஷ்டத்துக்குள்ள அவைய பிள்ளை சொல்ல இல்லாது நாங்கள். அப்ப செட்டிக்குளத்துக்கு சொன்னவன் காசு வேணுமெண்டு. அப்பதான் நான் எங்கட சைட்ல போட்டு நான் 87 குடும்பத்துக்கு ஃபேமிலி வருமெண்டு. இங்க இருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் வரையில. ஆனா அந்த அந்த செட்டிக்குளத்தை மேற்பார்வை பார்க்கிற சமாசம் என்று சொல்றது பவனியால இருக்குது டிசிசிஎஸ் சமாசம். அவை வந்து அவைய மெம்பர்ஸ் வந்து 41 பேர். அப்ப மிச்ச குடும்பம் வந்து அந்த மெம்பர்ஸா இல்லை. அப்பவே சொல்லி இருக்கணும் தாங்கள் 1 லேக் தாரம் உண்டு இப்ப திருப்பி. ஆனா அந்த ஆக்கள் சொல்லி இருக்கிறேன் இப்ப தேவையில்லை எங்களுக்கு. அப்ப அரசாங்கம் எதுவும் கொடுத்ததோ என்னவோ நடந்ததோ தெரியல. நாங்கள் பிறகு எடுக்கிறோம். என்னன்னா ஏற்கனவே எடுத்த கடன்கள் இருக்குதா 42 லட்சத்துக்கிட்ட இருக்குது. அப்ப நாங்கள் போய் நான் 2-3 இயர்ஸுக்கு முதலும் போனேன். இந்த குடும்பங்கள்ல என்ன பிரச்சனைன்னா பயிரை போடுவினம், கடனை எடுப்பினம், பயிரை போடுவினம், கடனை கட்டுவினம், கொஞ்சம் காசு இருக்கும், அதை வச்சுக்கொண்டு எல்லாம். அப்ப என்னன்னா 100க்கு 100% வந்து அவ விவசாயத்திலும் கோழி வளர்ப்பிலும் கால்நடையிலும் தான் தங்கி இருக்கணுமே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. என்றபடியா அது ஒரு சைக்கிள் மாதிரியே போய்கொண்டு இருக்குது. அப்ப நாங்கள் என்ன யோசிச்சோம்னா கடைசி ஒரு 3 இயர்ஸுக்காவது அதே வில்லேஜுக்கு பே பண்றேன்னு நினைச்சேன் நாங்கள். ஆனா கன்சாமி நகருக்குள்ள இப்ப நான் டிசிசிஎஸ் ஹெட் ஆஃபீஸோட கதை கேட்கதான் சொல்லிச்சுனா காசு கொடுக்குறோன்னு சொன்ன நாங்கள் அவை வேண்டாம்னு சொன்ன வேண்டு அங்க இருக்கிறவையோட கதை கேளாமல் இருக்குது. என்னண்டா சில நேரம் அவைக்கு கவரேஜ் இருக்கிறது இல்லை. என்றபடியா என்ன நடக்குதுன்னு வடிவா தெரியல. இவ்வளவு தான் நான் கிளிநொச்சியிலையும் வவுனியாக்கும் போனது. பிறகு வந்து 21ஆம் தேதி வந்து நான் பதுளைக்கு போனேன். பதுளையை பற்றி இப்ப நான் சொல்றேன். இதுல ஷேர் பண்ண போறேன். பதுளையில நாங்கள் 4 சங்கத்தை பார்க்கிறோம். அதுல 2 சங்கத்துக்கு பெருசா வெள்ளத்தால பாதிப்பு இருக்கு இல்லை. அது வந்து டவுனுக்கு கிட்ட இருந்த 2 சங்கமும் மற்ற 2 சங்கமும் கொஞ்சம் தள்ளி இருந்தது. அவைக்கு பாதிப்பு இருக்குது. இதுல முதலாவதா நான் போனது வந்து யோகராணி என்ற ஒரு அம்மாவரால். அவ வந்து நாங்கள் 50,000 கொடுக்க ஒரு 5 கோழி ஏதோ வேண்டித்தான் வளர்த்தவ. இப்ப நாங்க 1.5 2 இயர்ஸுக்கு முதல் கொடுத்த நாங்கள். இப்ப வந்து அவ கோழி கூடெல்லாம் போட்டு அதுதான் அவருக்கு முக்கிய வருமானமா இருக்குது. என்ன காரணம்னா அவன் ஹஸ்பண்டும் லாஸ்ட் இயர் வந்து இறந்துட்டார். அப்ப அது நாங்கள் சொன்ன மாதிரியே அவன் வந்து அந்த கோழியை எடுத்து அடை வச்சு குஞ்சுகள். அப்ப முதல் வேண்டினது 5 கோழி தான். இப்ப ஏதோ 50 கோழி ஏதோ இருக்குது. இதுல அதிசயம் என்னன்னா பதுளையில வந்து கோழிகள் பெருசா சாக இல்லை. கிளிநொச்சியிலையும் வவுனியாலும் செத்த மாதிரி இல்லை. அப்ப கிளிநொச்சியில இப்ப பதுளையில வந்து இன்னும் கூட குளிரா இருந்திருக்கும். என்ன அங்க சொன்னவே குளிரால செத்ததுண்டு. ஆனா அதை பார்த்தா குளிரால இல்லை, அது வருத்தம் வந்திருக்கணும். உங்களுக்கு தெரியும் தானே கோழிகளுக்கு வருத்தம் மாறுது. ரெண்டபடியா அந்த வருத்தம் வந்திருக்கு. அதாவது வெட்டினரி சர்ஜனும் அவை ஒரு தரம் சொல்ல இல்லை என்ன செய்யணும்னு. ஆனா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு முந்தி இந்த கோழிகள் குஞ்சுகள் எல்லாம் ஓமா இருக்கிறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா பல்ப் போட்டு விடுறது என்ன. அப்ப பவர் இருந்தது 2 வீக்ஸுக்கு. ஆனா அதுக்கு ஒரு விளக்க கொளுத்தி வச்சிருக்கலாம். என்ன அந்த ஹரிகேன் லேம்ப் அரிக்கலாம் என்று சொல்றது முந்தி அதை கொளுத்தி வச்சிருக்கலாம். ஆனா பதுளையில கோழிகள் ஒரு கணக்க சாக இல்லை. ஒரு 5 தொடங்கி 10 வீதம் தான் செத்து இருக்குது.
வானவில் கூட்டுறவு சங்கத்தின் இதுதான் அந்த அனைவருக்கும் வணக்கம். நான் கதிர்வேல் யோகராணி. எல்பட்டன் போகமடித்த ஆரியல. கோழி வளர்ப்பதன் மூலம் நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். 1 வருடம் முன்பதாக கோழி வளர்ப்பதற்காக 50,000 கடன் தொகையாக பெற்றுக்கொண்டேன். அதன் மூலமும் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். கோழி வளர்ப்பதன் மூலமும் எனது கணவர். வானவில் கூட்டுறவு சங்கத்தின் அனைவருக்கும் வணக்கம். நான் கதிர்வேல் பிறகு நான் இந்த மலையகத்துக்கு போனதுல நான் உணர்ந்தது என்னென்றால், நானும் முந்தி கண்டியில இருந்திருக்கிறேன். ஆனா கண்டி தெரியும் தானே, அந்த அளவுக்கு உயரம் இல்லை. நாங்கள் இருக்க போற இடங்கள் இதுகள் எல்லாம் ரோட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிற இடங்கள். இப்ப இதை பார்த்தீங்கன்னா இதுதான் பாத். இப்போ ஒரு லிமிட்டுக்கு மேல அங்கால வாகனம் போகாது. அந்த பாத்துல தான் மழை பெய்தானே என்னென்ன ஆக்கள் அவன் வீட்டுக்கு போகணும். அதுக்காண்டி தான் நான் இதை எடுத்தேன். நான் இது வந்து ஒரு சங்கத்துல அம்மா வந்து இந்த மிளகாய் இதுகளை அரைச்சி விற்கிறவ. இவன் ஹஸ்பண்ட் வந்து இந்த டயர் டயர்ல இப்படி செய்திருக்கிறார். இது வந்து அதுல இருக்கிற ஒரு சங்கம். அந்த சங்கத்திலே ஒரு ஆள் வந்து இந்த பேட்டிஸ் வளையல் செய்து விற்கிறவர், நாங்கள் கொடுத்த லோன்ல எடுத்து. இன்னொருவர் வந்து இப்படி கடை வச்சிருக்கிறார். இது அந்த சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர். இவம் ஒரு சின்ன கடை ஒன்று வச்சிருக்கிறா. அப்ப அந்த 2 சங்கத்துல வந்து நல்லா செய்யணும். உண்மையா நாங்க கொடுத்த காசுக்கு வேர்த். இப்ப இதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது வந்து மேமலை என்று கேள்விப்பட்டிருங்கள். நமனுகுல நமனுகுலன்றது 3வது உயரமான மலை எங்க இலங்கையில. அது வந்து கிட்டத்தட்ட 7,000 அடி உயரம் கடல் மட்டத்தில இருந்து. இதுல நான் போட்டிருக்கிறேன் என்னண்டா, அவையின் அந்த அந்த எங்களோட பிரசிடண்ட கேட்டேன் என்ன நடந்தேன்டா. 27ஆம் தேதி சரியான காத்தான். வழக்கமா வெளியால் அடிக்கிற காத்துகள் எல்லாம் அதுக்குள்ள போற இல்லை. என்னன்னு சரியான காத்தாம் மழையுமா. அதுக்கு முதல் 2 கிழமை பெய்ததாம். ஆனா இரவு வந்து இருட்டண்டபடியா ஒன்றும் தெரியல. கல்லுகள் விழுகிற மாதிரி உருள்ற மாதிரி இருந்ததுண்டு. அடுத்த நாள் போய்தான் தெரிஞ்சது இவ்வளவும். அங்க வந்து தெய்வாதீனமாக ஒரு உயிரிழப்பும் இல்லை. அந்த வீடுகளுக்கு இடையில தான் அந்த மண் சரிவு நடந்திருக்கு. இப்ப பாருங்க, அதுல தெரியுது மண் சரிவுகள் எல்லாமே 25 மண் சரிவு இருந்திருக்குது அந்த இடத்துல. அப்ப அதுல இருந்து இருக்கையிலாதண்டாண்டி பள்ளிக்கூடத்துல தான் ஆக்கள் போய் இருந்தவ. அப்ப நான் அங்க டிசம்பர் போன உடனே அவைக்கு அடிச்சு காய்ச்சேன். நான் ஒரு கிழமையா ஒரு வகையான தொடர்பும் இல்லை. அவைக்கு வெளியே வரையலாம் போச்சு. ஒரு கிழமையால தாங்களே தான் பலகை எடுத்து போட்டு பிரிட்ஜுக்குள்ளால வெளியே வந்தாங்க. கவரேஜும் இல்லை. அப்ப ஒரு கிழமையா ஒரு வகையான தொடர்பும் இல்லை எங்களுக்கும். அப்ப வெளியே வந்து பிறகு கேட்க, ஒரு கிழமை பிறகு நான் கேட்க சொல்லிச்சிடம், அந்த கவர்மெண்ட் வந்து உலர் உணவு எல்லாம் 1 மாதத்துக்கானது கொடுத்திருக்குது, பள்ளிக்கூடத்திலும் கொடுத்திருக்குது என்று தேவையில்லையண்டு. அப்ப ஒரு வகையான இதுக்கு நாங்கள் முதல் 4 கிழமையும் செய்யல. ஆனா பிறகு ஜனவரியில சொல்லிச்சுன்னா ஐயாங்களுக்கு காசா காணாதுன்னு. அப்ப நான் 1 லேக் ஒவ்வொரு சங்கத்துக்கும் அனுப்பி விட்டேன். நான் அங்கே இருந்து சரிங்களே, இது பிரச்சனை. திருப்பி போடுறேன் நான்.
அப்புறம் வந்து இப்ப நான் அண்டை போன அண்டைக்கு தான் அண்டை பள்ளிக்கூடம் தொடங்கினது. அங்க வந்து நீங்க அந்த இப்படியான இடங்கள்ல உயரமான இடங்கள்ல ரோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி தான் வரும். அதுல வந்து இருந்துட்டு தான் பஸ் சர்வீஸ் இருக்குது. அப்ப நான் போன நேரம் ஒரு பதுளையில இருந்து 14 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். 7 கிலோமீட்டர் மட்டும்தான் எங்கட ஹையஸ்ட் போகக்கூடியதா இருந்தது. அதுக்கு மிஞ்சி அப்புறம் அந்த பால் கொண்டு போற வேன்ல தான் நாங்க போனாங்க. அங்க போய் அதே மாதிரி தான் ஓட்டோ ஓடும். மற்றும்படி அந்த பாலங்கள் எல்லாம் டேமேஜ். அதுக்கு பிறகு இப்போ ரிப்பேர் பண்ணிட்டுனா இப்போ இப்போ 14 கிலோமீட்டர் போடுற கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் செல்லும். அரை மணித்தியாலம் வந்து 7 கிலோமீட்டர், அடுத்த 7 கிலோமீட்டர்ஸுக்கும் அங்க போய் பார்த்தா தெரியும் உண்மையா அந்த இடங்கள்ல எல்லாம் ஆக்கள் இருக்கிற சரியான கஷ்டம். அப்ப அங்க வந்து பள்ளிக்கூடத்துல ஆக்கள் இருந்தபடியால் அகதிகள் இருந்தபடியால் பள்ளிக்கூடம் வந்து யாரோ ஒரு வீடு ஒன்று கொடுத்து அங்க செய்தவ. அப்ப நான் அதுல போற வழியில அந்த பள்ளிக்கூடத்தையும் போய் பார்த்தேன். நான் அண்டை தான் தொடங்கினவை. இதுக்கு பிறகு அங்க இருக்கிற டீச்சர்ஸ் வந்து அந்த பள்ளிக்கூடத்துல மற்ற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருக்கிறவர் தான் பிரின்சிபல். எங்கேயோ ஒரு மாலையை கண்டு நான் இறங்கினோன்னு எடுத்து போட்டுட்டேன். இது நான் வழக்கமா என்னட்ட இருக்கோ அதை செய்கிறது. அப்ப அவைக்கு வந்து சின்ன யோகா பயிற்சி செய்ய சொல்லி கொடுத்தனா அந்த தோப்பிக்கரணம். ரெண்டு காலம் உண்டாயிருக்கணும். புதி வந்து எடுக்கணும். அப்ப இதுல நான் என்ன பார்த்தேன்டா இதுல வழக்கமா தான் செய்யணும் தொக்கும் இல்லாம. அப்ப இப்போ நான் என்ன பார்த்தேன்னா இவ்வளவு கஷ்டத்தோடும் வெறு சந்தோஷமா இருக்குதுகள் சனங்கள். மற்றது நாங்கள் அந்த பெருசா எந்த விதமான உதவிகளும் அங்கும் இல்லை. ஆனா அதுகள் பெரிய டிமாண்ட் பண்ணல. இல்லை இப்ப நான் கேட்டதுக்கு உங்களுக்கு வேணுமோன்னா இல்லையா எங்கள்கிட்ட இருக்குது அப்படி சொன்னதுகள். அப்ப தேவையான நேரம் கேட்கிறோம். இப்ப பார்த்ததுல அதுதான் எனக்கு அதிசயமா இருந்தது. இவ்வளவு கஷ்டத்தோடும் இது. ஆனா அதே நேரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா ஆக்களை ரீலோகேட் பண்றேன்னு அங்கே இருக்க இயலாதுன்றே கவர்மெண்ட் சொல்லி இருக்குது. இனி திருப்பி மழை வந்தா திருப்பியும் பள்ளிக்கூடத்துல வந்து இருக்குதுகள் மழை வார நேரத்துல. அப்ப ரீலோகேட் பண்றேன்னு சொல்லி இருக்கிறேன். அப்ப அதுல பாருங்க உங்கடையில இருந்து ஓமந்தேக்கு இதுல இருந்து இந்த யூடியூப் செய்கிற ஆக்களாரோ வாங்க கொண்டு கொஞ்சம் பேரை போட்டு 25 பேருக்கிட்ட போயிருக்கணும். போய் அங்க சொல்லி இருக்கணும் அங்கெல்லாம் இடம் எல்லாம் தருவமெல்லாம் சொல்லிட்டு ஒரு 2-3 நாளையால பிறகு யூடியூப்ல போயிட்டு இருக்கான். 25 பேருக்கோ 50 பேருக்கு இடம் கொடுத்தாச்சுண்டு. அப்ப பாருங்க இந்த இப்படி கஷ்டப்பட்ட சனத்தை திருப்பி அதுகள் பஸ்ஸுக்கு செலவழிச்சு போய் செய்தது. ஆனா அந்த இப்ப ரீலோகேட் பண்ணணும்னு நார்த்தன் ஈஸ்டர்ன்னு சொன்னால் அந்த சிஸ்டம் வந்து பதுளையில இருக்கிற கவர்னருக்கு எழுதினா அங்க இருக்கிற கவர்னர் வந்து யாழ்ப்பாண கவர்னருக்கு எழுதி அது செய்யலாம்னு சொன்னவ. ஆனா அங்க இருக்கிற ஆக்களுக்கு பெருசா போக விருப்பம் இல்லை. என்னடா அங்க போய் இனி திருப்பி அட்ஜஸ்ட் பண்றதுண்டு. அப்ப இப்ப திருப்பியும் போடுற அந்த பாலங்கள் இதுகள் அந்த டேமேஜ் இதுகளை பற்றி இந்த வேன்ல தான் நாங்க அங்கால போய் 7 கிலோஸுக்கு இந்த வேன் பால் எடுக்க போனது அதுலதான் போனாங்க. உங்களுக்கு ரோட்டை பார்த்தா தெரியும் எவ்வளவு நெருவா இருக்குண்டு. இதுதான் அந்த எங்கிட்ட நாங்க கொடுத்த காசுல பால் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு சென்டர் 2 கட்டி வச்சிருக்கணும். இதுதான் இந்த பாத். இப்ப யாருக்கும் சுவம் இல்லை என்றாலும் வெஹிக்கிள் போக இயலாது. நான் அந்த மேலையில இருக்கிறாக்களை மீட் பண்ணது
இவதான் எங்களோட பிரசிடென்ட். இதுல அந்த இருக்கிற குரூப் இந்த பாதையை காட்டுறதுக்கு எடுத்த நான். இந்த ஓட்டோ தான் எங்களை திருப்பி கொண்டே விட்டது. இதெல்லாம் இப்படி இந்த வெள்ளத்தால அடிபட்டு சென்ற இடங்கள். நீங்க நான் வந்து கடவுளை நம்புறேன். அப்ப இந்த பிள்ளையார் கோயில் வெள்ளத்துக்கு போன பக்கத்து இடத்துல ஒரு டேமேஜும் இல்லை. இந்த இப்படித்தான் இந்த இதால வெள்ளம் போயிருக்குது. அது பக்கத்துல இருந்த பிள்ளையார் கோயில். இன்னொரு கோயிலை பாருங்க, இந்த 2 பக்கத்தாலும் வெள்ளம் வந்திருக்குது. நடுவில் வந்து கோயில், பக்கத்துல இருந்த கட்டிடம் எல்லாம் அடிச்சு கொண்டு போயிட்டுது. கோயிலுக்கு ஒரு வகையான பிரச்சனையும் இல்லை. இது வந்து இப்ப அங்க எத்தனையோ மண் சரிவுன்னு சொல்லிச்சுன்னா நான் நம்ப இல்லை. ஆனா உண்மை 100 யாருக்கு ஒரு மண் சரிவு இருந்தது. இது 2 பக்கம் மண் வந்து கிளியர் பண்ணி இருக்கணும். அப்ப அந்த நான் என்ன இதுல இதுவரையில உணர்ந்தேன்டா, நாங்கள் இந்த பிரச்சனைகள் வார நேரம் உடனே உதவி தேவைதான். ஆனா அதை விட அதுக்கு பிறகு உள்ள உதவிகள் தான் கணக்க தேவை என்றபடியா நாங்கள் அதிலேயும் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தணும். மற்றது நாங்க விசிட் பண்றது வெல்ல முக்கியம். உண்மையா எங்களால் ஏழுமானாக்கள் விசிட் பண்றது நல்லது. மற்றது நாங்கள் எங்கட கூடலை பற்றி சொல்லிக்க நாங்கள் இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக தான் ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 200 ஃபேமிலிஸ் கிட்ட மேனேஜ் பண்ணுறோம். மற்றது இப்போ கடைசியாக வந்து மேமேலையில இருந்து சொன்னது என்னென்னா, இந்த மாடுகளுக்கு எல்லாம் ஒரு வருத்தம் வந்துட்டு தான். இந்த வருத்தம் வந்ததால அது எழும்பி நிற்க மாட்டாமல் நிற்குதான். வெட்டினரி சர்ஜன் என்னோ ட்ரீட் பண்ணுறார். அப்போ அந்த பால் எடுக்கிற எல்லாம் கஷ்டம் என்றபடியா ஏதோ ஒரு அந்த டேப் வந்து லிப் பண்றதுக்கு இருக்குதாம். அது வேண்டி தந்தா நல்லண்டு 40,000 60,000 நான் போட்டேன். நான் இந்த குரூப்பில் அதுகள் அந்த நான் போய் பார்த்ததுல என்னத்தை உணர்ந்தேன்னா, அவர் உண்மையாத்தான் இருக்குதுகள். இப்ப மேமலையில எல்லாம் அந்த இதுகள் பாதைகள் எல்லாம் இல்லா நேரம் ஆக்களுக்கு மாட்டு பால் எல்லாம் விற்க கஷ்டம். அப்ப அதுகள் சொன்னது உண்மை. என்ன அந்த நான் போய் பார்த்தேன் நான் அதை. அப்ப பால் கஷ்டம் பண்ணோன்னு ஒன்றும் செய்ய இயலாது. அப்ப அதுக்கு சொல்லிச்சு, ஐயா லோன் பண்ணேன். நான் சொன்னேன் லோனை பற்றி கவலைப்படாதீங்கோ, இப்ப இருக்கிற பிரச்சனையிலே இதன்னுங்க உண்டு. அப்படி ஆனா கன பேர் 3-4 பேர் மாட்டை வித்துட்டுதுகள். சாப்பாடு இல்லை, இதுகள் இல்லை. அப்படி இப்ப மலையம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் லயத்துக்கும் போயிருந்திருக்கிறேன் முந்தி. லயம்ன்றது கிட்ட 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 இருக்கிற இடங்கள் எல்லாம் ஒன்றுதான். மற்றது அந்த 99% ஆஃப் த லேண்ட் எல்லாம் வந்து எஸ்டேட்டுக்கு தான் ஓன் பண்ணின. அதில் வீடு கட்டலாம், ஆனா அந்த வீடு அவைக்கு சொந்தம் இல்லை. அதை விற்க மேலாது மற்ற பரம்பரை இருக்கலாம். அப்ப அப்படியே தான் இருக்குதுகள். அதுகள் சரியான கவலையா இருந்தது எனக்கு. நாங்கள்லாம் இப்படி எல்லாம் இருக்கிறோம், அதுகள் இவ்வளவு கஷ்டத்தோடும் அப்படி இருக்குதுகள்ன்றதை பார்க்க ரீலொகேஷன் செய்தா நல்லது. உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியில டர்க்கில இருந்து போனாக்களை 2-3 இயர்ஸுக்கு முதல் நினைக்கிறேன், 4-5 வருஷத்துக்கு முதல் அக்செப்ட் பண்ணவே என்ன. அதே மாதிரி தான் இப்ப யாழ்ப்பாணத்திலும் 50% ஆஃப் த பள்ளிக்கூடம் க்ளோஸ் பண்ண போயினவே ஆக்கள் இல்லை. அப்ப அதே மாதிரி மற்றது வேலை செய்யறதுக்கும் ஆக்கள் இல்லை அங்க. அப்படியான பிரச்சனைகளுக்கு ரீலொகேஷன் நல்ல ஒரு விஷயம். அதுலதான் நான் இதுல இருந்து பார்த்தது உணர்ந்ததெல்லாம் அந்த ஜனங்கள் எல்லாம் சித்தியா தான் கஷ்டப்படுது. உண்மையா நம்பேலாத வாயால சொல்லலாத அவ்வளவு கஷ்டம். மலையகத்திலும் சரி, கிளிநொச்சி வவுனியா ஆன இடங்கள்லும் சரி.
உங்களுக்கு கேள்வி எதுவும் இருந்தா கேட்கலாம். நன்றி டாக்டர் கௌரிபாலன். நீங்கள் அதில் சொல்லியிருந்த நீங்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மற்ற அந்த உதவி திட்டங்கள் என்று சொல்லி அரசாங்கத்திற்கூடாக உண்மையில பாரிய ஒரு உதவி திட்டங்கள் செய்ய போறோம்னு சொல்லி காய்ச்சி கொண்டு வந்தது. அப்படியான உதவி திட்டங்களை அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதில் பெரிய சொல்லலாம்னா சொல்லுங்க. ஆமா, செட்டிக்குளத்துல வந்து வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறோம். மற்றது அதெல்லாம் போதான் நடக்கும். அதுல அந்த உண்டு என்ன, அந்த எங்களோட ஆபீசர்ஸ் வந்து அந்த நாட்டில 30-40 வருஷமா இந்த பிரச்சனைகளால அந்த அந்த முந்தின மாதிரி இல்லை. அவே ஏதோ கூலிக்கு மேல அடிக்கிற மாதிரி அந்த இதுகளை செய்கிறது, இவைக்கு என்ன காசுன்ற மாதிரி அப்படியும் இருக்குது. உள்ளபடியா அரசாங்கம் செய்துதான் இல்லையண்டு இல்லை. ஆனா அரசாங்கம் நியாயமா ஸ்ட்ரகிள் பண்ணுது என்னன்னா, அரசாங்கம் சொல்றத ஆபீசர்ஸ் செய்கிற மாதிரி இல்லை அங்க. அது எங்கட பக்கம் ஆக மோசம். ஓகே. மற்றது இந்த இதில் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுக்கிறார். ரவி வந்து உங்களோட நான் நினைக்கிறேன் உங்களோட அந்த சிக்கனை அந்த கடன் திட்டத்தை பற்றி தான் கேட்டுக்கிறார். அது என்ன மாதிரி, அது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா கொடுக்குறீங்களா, அது டீட்டெயில்ஸ் என்ன மாதிரின்னு சொல்லி கேட்டுக்கிறார். இதுல ஆமா, நாங்கள் இப்ப இருந்து காசு கொடுத்தா அதுல 6% வட்டி வைப்பினம். ஏன் 6% வைக்கணும்டா, 2% அவைக்கு, 4% வந்து 2% வந்து ஹெட் ஆபீஸுக்கு, பார்ட் ஆஃப் த அந்த ரீஜனல் ஆபீஸுக்கு, மற்றதுக்கு மற்ற ஹெட் ஆபீஸுக்கு. ஏனண்டா அவன் வந்து மானிட்டர் பண்ற இதுகளுக்காண்டி அவன் 6% தான் கொடுக்குறவ. உங்களுக்கு தெரியும், அங்க வந்து 10-15% நினைக்கிறேன் பேங்க்ல எடுத்தா. ஆனா நாங்க கொடுத்தது, இப்ப நான் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணாங்க சார்ஜ் பண்ணாங்க. அப்ப அவன் வந்து சில லோன் எடுத்தா இப்ப சமாசத்துக்கும் காசு காணாது. சிக்கனா கூட்டுறவு சங்கத்துல இருக்கிறவைக்கும் நியாயமான காசு இல்லை, காணாது. கிட்டத்தட்ட 50 விதமான சங்கங்கள் தான் இதுல ஃபங்க்ஷன்ல இருக்குது. ஏனென்றா காசு இல்லை. அப்ப நான் ஒன்று வந்து இப்ப நான் இந்த முறையில அதுக்கு முந்தின முறை வந்து 20 lakhs கிட்ட கொடுத்தேன் நான் வவுனியாவுக்கு. இன்னும் அந்த காசு சைக்கிள்லயே இருக்குது. என்ன கேப்பினம் ஒவ்வொரு 6 மாதம் 1 வருஷத்துக்காக கேப்பினம், ஐயா எங்க கொடுக்குறேன். அப்ப அந்த காசு அப்படியே இருக்குது இன்னும். இப்ப மற்ற நாங்க இடங்கள்ல எங்கேயும் கொடுத்தா காசு அப்படியே இல்லாம போயிடும். என்ன என்றபடியா நாங்க கொடுத்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணாங்க சார்ஜ் பண்ணாங்க. ரவி, நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்டுருக்கீங்க. நீங்க நேராக கேட்குறேன்னா கேளுங்க, வந்து உங்களோட கொஷனை என்ன கேட்குறீங்கன்னு விளாண்டிங்களா, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க உங்களோட கொஷன் இருந்தா. மற்றது உங்களுக்கு ஏதாவது வேணுமெண்டா இந்த நம்பரை ஷேர் பண்ணி விடுங்க. லோதாஸ் ஓகே, கான்டாக்ட் பண்ணலாம். வணக்கம் 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 ஐயா. எனக்கு வணக்கம். பேர் ரவி. நான் உங்களை கண்டிருக்கிறேன். என் சிஸ்டர்லோட ஃபியூனரலில் நீங்கள் வந்தீங்க, சிவகாம்பிய தெரியுந்தானே. நான் ஒரு கிரெடிட் யூனியனில் வேலை செய்கிறேன், லூயிஷத்தில் எம்ப்ராம்லியில். ஸோ கிரெடிட் யூனியன் என்றால் உங்களுக்கு தெரியும் தெரியாது, ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன், நாட் ஃபார் ப்ராஃபிட். ஸோ நாங்கள் வந்து அதில் மெம்பர்ஷிப் பேஸ்ட் organization. We members save with us and then we then அந்த காசை நாங்கள் அந்த வேறு ஆக்களுக்கு லோனு கொடுப்போம், அப்படி கொலெக்ட் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு செட்டப்பை செய்யலாமோ ஸ்ரீலங்காவில் வேரியஸ் இந்த டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேன்ற ஒரு யோசனை. அதொரு கொஷன். மற்றது லாங் டேர்முக்கு there is no plan. இது கொஞ்சம் ஷார்ட் டேர்ம். இப்போ இந்த வெட்டினோன்னா பிளாஸை போடுற மாதிரி தான் இங்கே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருந்து இப்போ இருந்தால் போல் டிட்வா வந்தேன்னா உடனே கொஞ்சம் காசு கொடுக்கணும் மக்கள். இப்போ அது பிறகு மறந்து போயிடும். இப்போ இந்த வேறு எதுவும் மண் சரிவு, சைக்ளோன் அப்படி இப்படி வந்தேன்னா, சுனாமி வந்தேன்னா இப்போ இந்த கொஞ்சம் காசு கொடுக்கணும், இப்போ இந்த மறந்து போயிடும். லாங் டேர்மை ஒரு சஸ்டைனபிலிட்டியை ஒரு ஃபண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி, இப்போ நோவேல எல்லாம் they have a fund, endowment fund. Even Malaysia is trying to do that.
அப்படி ஆன ஒரு செட்டப்பை செய்து அஃபெக்டட் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சரியான விருப்பம். அதுக்கு எனக்கு சப்போர்ட் தேவை. நான் அதை பற்றி அவங்கள இப்போ வேலை கலைக்கலாம். ஆனால் அந்த சஸ்டைனபிலிட்டி இருக்கணும். ஆக்களுக்கு கோழி வளர்க்குறதுக்கோ மாடு வளர்க்குறதுக்கோ காசை கொடுத்து கலெக்ட் பண்ணி இப்போ தென் வி அகெயின் டிஸ்ட்ரிபியூட் டு சம்படி எல்ஸ். அந்த மாதிரி ஒரு சஸ்டைனபிள் சர்வீஸ் ப்ராடக்ட் இன்ஸ்டிடியூஷன் மஸ்ட் பி கிரியேட்டட்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமா ஆமா இல்ல நீங்க சொல்றது சரி. என்னென்றால் சிக்கனா கூட்டுறவு சங்கம் கிட்டத்தட்ட அப்படித்தான், உங்களோட கிரெடிட் இது மாதிரி தான் அது ஃபங்க்ஷன் பண்ணுது. இப்போ நாங்கள் என்ன தீர்மானிச்சிருக்கிறோம்னா, ஒரு வில்லேஜுக்கு கண்டினியூஸாக 3 இயர்ஸுக்காவது கொடுக்குறோம். அப்போ தான் அவை ரிகவர் பண்ணுவினோம். இப்போ எந்த பர்சனல் இதில் காசு கொடுத்து நல்லா ஒர்க் பண்ண, இப்போ நான் போய் பார்த்ததில் கிட்டத்தட்ட 90% தே ஆர் ஃபைன். இப்போ மழை இல்லாட்ட இருந்தால் வலி சந்தோஷமாக இருந்திருக்குங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நாங்கள் இந்த புயலுக்காண்டி தான் இதுக்குள்ளே போகையில்லை, முதலே நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறோம். இப்போ 3-4 இயர்ஸாக ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அந்த சிக்கனா கூட்டுறவு சங்கக்குள்ளால. அந்த லோன் பேசிஸில் கொடுக்குறதா எங்களுக்கு அதில் விருப்பம். என்னென்னா காசை கொடுத்து விட்டால் அதிகமான ஆக்கள் இப்போ இருக்கிற மீடியா இதுகளிலும் எல்லாரும் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்னென்னா இந்த ஆக்கள் எல்லாரும் மற்றவை போல இருக்கணும். ஒரு லோன் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்து ஓடுவோம்ன்றதான் அங்கே. அந்த இன்னொன்று நான் என்ன பார்த்தேன்னா, இந்த எக்கனாமிக்கல் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் எக்கனாமி ஃபேமிலி என்றது அங்கே இல்லை என்று சொல்லலாம். இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்குள்ள முந்தி மாதிரி இல்லை. அப்போ சரி, ஆக்கள் எல்லாரும் அதிகம் லோனில் தான் சீவிச்சு கொண்டிருக்கணும். ஆனால் இப்போ இந்த நான் போய் பார்த்த இடங்கள்ல எல்லாம் சரியான கஷ்டம்தான். ஆனால் எப்படியோ சிவிஎம் போய் கொண்டிருக்குது. நீங்கள் சொன்னது நல்ல ஒரு சிஸ்டம். நீங்கள் கதைக்கலாம் எங்களோட அதை பற்றி. இப்போ நீங்கள் எது வேணால் பர்சனலாக கதைக்கலாம். நீங்கள் நான் நம்பர் நீங்கள் லோகதாஸ் சேவ் பண்ணுவார், நீங்கள் எடுத்து கதையுங்க என்னோட. ஓகே, நீங்கள் எங்களை கண்டக்ட் பண்ணீங்கன்னா டாக்டர் கௌரிபாலன் நம்பர் தரலாம். அது டாக்டர் ஷான் சண்முகதாசன், நீங்கள் கதைக்கலாம். நான் ஒரு அபிப்பிராயத்தை சொல்றது தான் விரும்புகிறேன். நானும் கூடல்ல இருக்கிறேன். நாங்கள் தொடங்கின காலத்தில் நாங்கள் பதிலெல்லாம் முன்னு தொடங்கினாங்க. எங்களுக்கு ஞாபகம் நம்பிக்கை இல்லை இது எப்படி வளரும்னு சொல்லி. ஆனால் இப்போ நாங்கள் அதை திரும்பி பார்க்கல எங்களுக்கு தெரியுது நாங்கள் கஷ்டப்பட்டாங்கள் தான் பதிலையை உருவாக்குறதுக்கு. ஆனால் அது நல்லா வளர்ந்துட்டுது. பிறகு நாங்கள் வடமாகாணத்தில் கிளிநொச்சி, வவுனியா, ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட்லையும் செய்திருக்கிறோம். பார்க்கத்தான் தெரியுது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குண்டு. இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், எங்களுக்கு கீழ் மட்டத்தில் கிராம லெவலில் நகர லெவலில் ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் வேணும் எங்களோட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு. தொடர்பு கொள்வது ஒரு பெரிய விஷயம். அங்கே எல்லாரோடையும் எல்லா நேரத்திலையும் டெலிஃபோனில் கதைக்க இயலாது. இப்போ நாங்கள் ஒரு ஜூம் மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணோமேன்னு சொன்னால் நாங்கள் போயிருந்தால் அது வரமாட்டினோம். ஏனென்று கேட்டால் கனெக்ஷன் இல்லையேன்னு சொல்லுவினோம். பெரும்பாலும் பதில் எழுது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு லோக்கல் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து வேலை செய்தா, இப்போ கௌரிவான் சொன்ன மாதிரி எவ்வளவு தரம் நாங்கள் அங்கே போகைக்குள்ள எங்களுடைய ஆக்கள் விசிட் பண்ணுறோமோ அவ்வளவு தூரம் உறவை வளர்த்து கொண்டால் நல்லாத்தான் எல்லாம் போகும். இது என்னுடைய ஒரு ஒப்சர்வேஷன். நான் சொல்ல விருப்பம் என்னன்னா, டாக்டர் சண்முகதாசன் தான் எங்களோட பிரசிடென்ட். அவர் தான் இதுக்கு முக்கியமான ஒரு 90%. நானும் அவரும் எங்களோட 5 பேர் நாங்கள். டாக்டர் சண்முகதாசன், டாக்டர் புஷ்பம், டாக்டர் ரவீந்திரன் அண்ட் போஸ் நாங்கள் 5 பேர் தான் இதில் டைரக்டர்ஸ் ஆகிருக்கிறோம். 90% of the work is done by Shanmugathasan. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தது நாங்கள் கொஷனுக்கு போக முதல் இதில் நாங்கள் தமிழர் உதவி சேவையால் ஒரு அறிவித்தல் உண்டு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த அறிவியல் தகவல் அரங்கம் இப்போ 252வது இருக்குது நடந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நாங்கள் இதை நடத்துறது தான் முயற்சி செய்துருக்கிறோம்.
இதில் என்னன்னு சொன்னால் கனபேர் வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி எங்களை சொல்லினவே இந்த வெள்ளிக்கிழமைன்றது வந்து தங்களால் பங்கு பெற்ற முடியாமல் இருக்குது. ஏனெண்டா கோயில் பிரச்சனை அப்படியான்னு சொல்லி கோயிலுக்கு போகிறாக்கள் அப்படின்னு மற்ற வேறு வேறு அலுவலன்னு சொல்லி அப்போ அதை ஒரு வீக்கெண்டில் ஒரு நாள் போட்டிங்கன்னா நல்ல மண்டு. இது ஒரு விடயம். மற்ற இன்னொன்று வந்து இந்த நேரம் வந்து 8லேருந்து 9 மணி என்றபடியால் இங்கே தனியாக ஐரோப்பாவில் இருக்கிறார்கள் அதில் பார்க்கக்கூடியா இருக்குது. இலங்கை மற்றது வேறு நாடுகள்லேருந்து முக்கியமாக இலங்கையில் இருக்கிறார்கள் அவைக்கு பங்கு பெற்ற விருப்பம் அவைக்கும் சவாலாக இருக்குன்னு சொல்லி அப்போ அந்த வகையில் நாங்கள் கதைச்சு இதில் ஞாயிற்றுக்கிழமையில செய்யலாம்ன்றதையும் யோசிக்கிறோம். இதை வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றுறதை பற்றி யோசிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைன்னா நேரம் வந்து மாலை 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். அப்போ உங்களை இதில் நாங்கள் கேட்குறோம். இப்போ இதை உடனடியாக நாங்கள் மாற்றுறதை பற்றி யோசிக்கையில் இப்போ அடுத்தடுத்த இதில் நாங்கள் அது முடிவெடுப்போம். இப்போ இதில் உங்களோட அபிப்பிராயத்தை இதில் கேட்குறோம். இதில் நாங்கள் பொருள் போட்டிருக்கிறேன் ஒரு 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 வாக்கு மாதிரி நீங்கள் விரும்பினதை உங்களோட விருப்பத்தை சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையிலேயே இதை தொடர்ற விருப்பமா இல்லையென்றால் ஞாயிற்றுக்கிழமை 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஞாயிறுக்கு இதை மாற்றுறது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமான்னு சொல்லி இப்போ நாங்கள் எல்லாத்தையும் அபிப்பிராயத்தை எடுத்து கொடுத்து அடுத்து போகிறோம். இல்லை நான் போகிறேன். இது 1 நிமிஷம் டைம் தரேன். இதில் நீங்கள் உங்களோட வாக்குகளில் செலுத்தலாமே. இல்லை நீங்கள் அதில் வெள்ளியோ இல்லை ஞாயிறோ இது உங்களை விரும்பினதை இதில் போட்டிங்கன்னா எங்களுக்கு அது முடிவெடுக்கிறதுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஓகே, நீங்கள் இதில் வாக்குகள் செலுத்திக்கல. இதில் டாக்டர் சாந்தி நீங்கள் உங்களோட கொஷனை வந்து கேட்கலாம். மெட்டாக்கள் உங்களோட வாக்குகள் செலுத்துங்க. இதில் எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் கௌரி பாலன், நீங்க போய் எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தது கேட்க நல்லதாக இருந்தது. எனக்கு என்னென்னா நீங்க அந்த பதுளையில போனது எனக்கு அப்ப பலாங்கோட எஸ்டேட் எங்களோட எஸ்டேட் இருக்கு. அப்ப நீங்க லாயமை பற்றி கதைச்சது எல்லாம் எனக்கு விளங்கிச்சுது. அங்க இருக்க பதுளையில அந்த மலையிலையும் பள்ளிக்கூடம் தொடங்கக்க எல்லா பிள்ளைகளும் யூனிஃபார்மோட வந்து நல்ல சந்தோஷமாகத்தான் பள்ளிக்கூடத்துக்கு போறார்கள். இப்ப அந்த பிள்ளைகளை ரீலொகேட் பண்ணினால் உங்களுக்கு தெரியும், நீங்க சைக்காட்ரிஸ்ட் என்ற முறையில ரீலொகேஷன் இட் செல்ஃப் எங்களுக்கு ஒரு ட்ராமாவும் லாஸும் எல்லாம் கொடுக்கும். அப்ப நீங்க செய்யற உங்களோட கூடல் அந்த இடத்துல இருந்து அவைய நல்லதாக செய்யறதுக்கு இப்ப ரவீந்திரன் சொன்ன மாதிரி லாங் டேர்ம் பிளானும் செய்தால் நல்லதாக இருக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. அங்கே அவ நல்லா இருக்கணும். அவைய ரீலோகேட் பண்ணினா ட்ராமா லாஸ் எல்லாம் வரக்கூடும் என்றுதான் எனக்கு. ஓமந்தையில போயிட்டு பதுளையில இருந்து ஓமந்தைக்கு போனா the weather itself is different என்றுதான் எனக்கு. ஆனால் நீங்கள் அங்க செய்தது மற்றது ஆட்டோ போறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் டீசல் கிடைச்சதா அந்த நேரத்துல? ஆமா ஆமா இருந்தது. அது என்ன ஒரு ஷார்ட் டைம் தானே. 1 வீக்குக்குள்ள they have come out, managed to come out from the village. அவைக்காத பழக்கம் அந்த அதுல இருந்து அதான் அந்த கவர்மெண்ட்டும் ரீலொகேஷன் என்று சொல்லிக்கொண்டு இருக்குது. ஆனா அது எனக்கு பார்த்தால் அங்கே இருக்க அவைக்கு அந்த இடத்துல இருந்து சந்தோஷமாக இருக்கிறது. அதுதான் எனக்கு என்னுடைய அபிப்பிராயம். நீங்க செட்டிக்குளம் என்று போன நீங்க எங்களுக்கு ஃபார்ம் இருந்தது புளியங்குளம். அது மெயின் ரோடு என்றபடியால் அவ்வளவு அஃபெக்ட் பண்ண இல்ல என்று சொல்லினோம். செட்டிக்குளம் வந்து கொஞ்சம் அதான். எனவே நீங்க இந்த கூடல் எல்லாரும் நல்லதாக இருக்கட்டும், நல்லா செய்கிறீர்கள். மிக்க நன்றி. படங்களை பார்க்க சந்தோஷமாக இருந்தது அதுல காட்டுக்க. மிக்க நன்றி. நான் இங்கே இருந்து போய் சில விஷயங்கள் செய்யணும் என்று நினைச்சேன். அது கன விஷயங்கள் சோசியல் இதுகள் எல்லாம் செய்த நான் அதிகமானதுகள். கடைசியா வந்து எனக்கு ஒரு அப்பா ஒரு காணி தந்த 6 பரப்பு காணி, அதை வந்து எங்களோட வில்லேஜுக்கு விளையாடுறதுக்கு கொடுத்துருக்கிறேன். அது இந்த படங்களை ஷேர் பண்றேன்னு பாருங்க. நல்ல மைதானம். ஆமா ஆமா 6 பரப்பு தான் காணாதுன்றாலும் அப்ப அதுல ஒரு 3.5 lakhsக்கு இவைக்கு விளையாடுற சாமான்களும் வேண்டி கொடுத்தேன் நான். ஒன்று பார்க்க சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நல்ல சாப்பாட்டுல குறைவு இல்லாம இருக்கணும், நல்ல சந்தோஷமாகவும் இருக்கணும், முகத்துல மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமா 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 அது மண்ணுக்குள்ள இது என்ன, நாங்கள் எங்களை போல இல்ல, நாங்க வெளிநாட்டுல இருந்து இருக்கிற மாதிரி இல்லை. அங்க
நானும் வந்து அங்க அதான் இதை செய்தது எனக்கு நல்ல சந்தோஷம். அப்பாண்ட பேர்ல அப்பாண்ட அப்பா சொன்னது என்னன்னா, அப்பாண்ட பரம்பரை காணி இது. அப்பாண்ட பேத்தியார் பரஞ்சோதி என்று அவ பற்றி சொல்லி இருக்கிறா. அப்ப அவன் பேர்ல தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணினது இது. எனக்கு நல்ல சந்தோஷம், எல்லா விஷயத்திலும் நடந்தது நல்லா நடந்ததுண்டு. இதுல நான் ஏன் இதை போட்டுனான்டா, எங்கட இங்கே இருக்கிற ஆக்களுக்கு அப்படி இருந்தா உங்களோட வில்லேஜுக்கு செய்யலாம் என்ற ஒரு சஜஷனும். என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கொழும்புல உள்ள பிளாட் வெளியேறின காரணம் நாங்கள், அதே மாதிரி ஊர்ல உள்ள காணி வெளியேறின காரணம் நாங்கள். அப்ப அங்க இருக்கிற தரம் ஏமா கஷ்டப்படுது. நான் இந்த முறை வந்து இந்த வைஃப் இந்த சிஸ்டர்ஸ் இந்த வீட்டுல இருந்தேன். அது நாங்கள் எப்படி அந்த காலத்துல அம்மா அப்பாவோட இருந்தோமோ அந்த மாதிரி அந்த வீடு வந்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, பக்கத்தை தான் எல்லாரும் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கிராண்ட் சில்ட்ரன் எல்லாரும் வந்துருவினோம் அந்த வீட்டுக்கு. நல்ல சந்தோஷமா இருந்தது. ரியலி நைஸ் ஹாலிடே. அந்த நான் போய் ஹோட்டல்ல நிக்கிறேன் இல்ல, எங்க இருந்தாலும் வீட்டுல சொந்தக்கார வீட்டுல போய் நிற்பேன். ஏன்னா யோகா செய்கிறபடியா ஐ கேன் அடாப்ட் வித் எனிபடி. எந்த வீடு மாதிரியே இருக்கும் எல்லா இடமும். அதுகளும் தே அக்செப்டட் வெரி வெல். என்றபடியா ரியலி நல்ல ஹாலிடே உண்டு. ஆனா இந்த கூடல் வந்து எங்களோட சிக்கன கூட்டுறவு சங்கத்தோட நல்லா ஒர்க் பண்ணுது. இப்ப ரவி சொன்ன மாதிரி கட்டாயம் தேவைதான். இப்ப பாருங்க, இப்ப ஒரு உடுப்பை சேர்த்தேன்னு இதுண்டா எங்கள்ட்ட சேர்த்தது இல்லைன்னு. நானும் இந்த ரவி உங்களோட சிவாம்பிய உடுப்புகள்லாம் இந்த முறையில கொண்டே அங்க பதிலே கொடுத்தேன். என்னடா சிவாம்பிய வந்து எங்களோட வீட்டுக்கு ஒரு 30 miles தள்ளித்தான் இருக்கிறா. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, டாக்டர் சிவகுமாரோட சிஸ்டர், ஜிபி சிவகுமாரோட சிஸ்டர். அப்ப சிவகுமாரோட நான் ஒர்க் பண்ணேன். அப்ப சிவாம்பிய அதுலதான் பழக்கம். அப்ப அவ வந்து அவ ஹஸ்பண்டரியும் தானே, அவர் டாக்டர், அவர் இறந்துட்டார். அது பிறகு இறந்தவ. அப்ப மகள் வந்துதான் அந்த என்னட்ட உடுப்புகள் எல்லாம் தந்தவ. நான் ஒரு பெரிய சூக்கேஸ்ல 34 kilos கொண்டே கொடுத்தேன் நான். இப்ப நாங்கள் போய் கொடுக்க என்ன பெரியதுன்னா டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னு, ஃப்ரீ தானே. 34 kilos கொண்டே கொடுத்தா. அடுத்த இன்னும் கணக்க கிடக்கு சிவாமி இங்கதான் கிடக்கு கணக்கா. அடுத்த முறை கொண்டு போய்க்க ஒண்ணு. அப்ப ஏர் போகைக்கு இப்ப நான் வந்து என் பழைய மொபைல் கொண்டு போய் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஒரு அளவுக்கு கொடுத்தேன் நான். அது வலு சந்தோஷம். அது மாதிரி எங்கட பழைய மொபைல் மற்றது உடுப்புகள் இப்ப நாங்க போய்க்க கொண்டு போய்க்கன்னா அங்க வந்து எடுப்பினா. இப்ப பதிலையில நான் கட்டணாக போய் கிட்ட உள்ள இடத்துல கொடுத்தேன். அவர் வந்து ஃபீல்ட் ஆபீசர் வந்து அதை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அங்க கொடுத்துட்டார். மற்றது இப்ப கனவேருக்கு இப்ப வயது போன ஆக்களின் உடுப்புகள் எல்லாம் சுவாமியின் ஹஸ்பண்ட் எல்லாம் 25-30 ஷர்ட் முழுக்க பிராண்ட் நியூ, எல்லாம் பொலித்தீன் கவரோட இந்த ஷர்ட்டுகள் அப்படி இருக்கும் அதிகமான ஆக்கள்கிட்ட. ரவி சொன்ன மாதிரி நாங்க ஏற்கனவே உடுப்பு பேங்கோ இதுகள் எல்லாம் வச்சிருந்தா நல்லது. ஒரு எமர்ஜென்சிக்கு டக்கண்டே டிஸ்பேச் பண்ணலாம். அங்க இருக்கிற நீட் என்ன தேவை என்றுதான் நாங்க கொடுக்கணும். சும்மா உணர்வு என்று கொடுக்குறதுல பார்க்கல. அங்க இருக்கிறாங்க சொல்லிச்சு, நம்ம ஐயா எங்கள்கிட்ட இருக்குது நிறைய. கவர்மெண்டும் டூயிங் மார்வலஸ் ஜாப், அதுல ஒரு குறையும் இல்லை உண்மையா. இப்ப தான் என்ன அங்க இருக்கிற கீழே இருக்கிறாக்கெல்லாம் தங்கட காசுன்ற மாதிரி கொடுக்காமல் வச்சிருக்கணுமே ஒழிய, மற்றும்படி கவர்மெண்ட் எது டிமாண்ட் இருக்கோ அங்க செய்யணும். நன்றி டாக்டர் சண்முகநாதன். உங்களோட கொஸ்டின். I just going to make a very quick comment. இந்த ரீலொகேஷன்ன்றது கண்டபடியும் எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுவினோம் எல்லா பார்ட்டியிலேருந்து. சாந்தி பரமேஸ்வரன் சொன்ன மாதிரி அது ஒரு சிக்கலான விஷயம். அது சந்தோஷமான இருக்கிற ஒரு குடும்பங்களை கொண்டு போய் ஒரு புது இடத்துல கொண்டே செட்டில் பண்ணால் ஒன்று, முதலாவது அவை அந்த சூழலுக்கு பழகி சந்தோஷமா இருப்பினையா என்றது ஒரு கேள்வி. அங்க இருக்கிற சமுதாயம் எவ்வளவு தூரத்துக்கு அவைக்கு உதவி செய்யும் அந்த டிரான்சிஷனல் பீரியட்ல என்றது இன்னும் ஒரு கேள்வி. உதவி செய்யாட்டிலும் பரவாயில்லை, உபத்திரவம் கொடுப்பினையா என்றது அடுத்த ஒரு கேள்வி. எங்களுக்கு கணக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்படி மேல்நாட்டில் மலைநாட்டில் உள்ள
குடும்பங்களை கொண்டே வவுனியா பக்கத்துல குடியேற்ற பண்ணி அவைக்கு தண்ணி கூடி விடுறதுக்கு பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. யார் செய்தது? எங்களுடைய ஆக்கள் தான் செய்திருக்கிறாங்க. அப்ப எங்களுடைய ஆக்களுக்குள்ள உண்மையில இனப்பற்று எவ்வளவு இருக்குது என்ற ஒரு கேள்வி. இவங்கள் பாவம், இவங்கள் வந்து இருக்கட்டும், இவங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு தான் இது உண்மையில எங்களுக்கு தான் நன்மை. வடகிழக்குல கொஞ்ச காலத்துல வடக்கில தமிழன் இல்லாம போறான். அதே எவ்வளவு பேர் உண்மையில உணர்ச்சியா வடிவா உணர்கினம், அதுக்கு என்ன செய்யணும் என்றது இன்னொரு கேள்வி. ஜஸ்ட் a comment, yeah, observation. Thanks. நன்றி டாக்டர் சண்முகநாதன். இதில் வேறு யாரும் நீங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நாங்கள் அந்த நேரத்தை முடிகிற நேரத்துக்கு வந்துட்டோம். வேறு யாரும் கேள்வி இருந்தால் கேட்கலாம் இந்த விடயத்தை பற்றி. மற்ற இந்த கூடலை பற்றி அல்லது வேறு ஏதாவது விஷயம் எதுவும் செய்யணும், உங்களுக்கு ஏதாவதான உதவியல் கலந்தாரிக்கிறேன்டா இந்த நம்பரை தமிழ் ஹெல்ப்லைன்லேருந்து எடுக்கலாம். கண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் ரிட்டையர்ட் தான். இப்போ இந்த நேரம் அவைலபிள். டெக்ஸ்ட் பண்ணிட்டு காய்ச்சிங்கன்னா வசதியாக இருக்கு. உண்மையில் அதான் டாக்டர் கௌரி பாலன் அவர் உண்மையில் அவற்ற சேவை மகத்தான சேவை. எங்களுக்கும் இந்த கொரோனா அப்புறம் தான் அவரை பற்றியும் தெரியும் என்னென்ன ஆளுமைகள் இருக்குன்னு சொல்லி. அதில் முக்கியமாக இந்த யோகாசனம் அந்த இதெல்லாம் நிறைய செய்திருந்தவர். அதை விட இப்படியான மக்களுக்கு தேவையான வேலை திட்டங்களும் நிறைய செய்திருக்கிறார். இதில் இணையவனும் இந்த உதவிகளில் நீங்களும் ஏதாவது பங்காளிகளாக வேணும்னு சொன்னால் எங்களை அணைய நீங்கள் அவற்றை தொடர்புகளை நாங்கள் தருவோம். வேறு கேள்விகள் இல்லாத பட்சத்தில் நாங்கள் இதை நிறைவு கொண்டு வருவோம். மற்றது இந்த கருத்து கணிப்பு வந்து அதன்படி ஷேர் பண்ணுறேன். கூடுதலான ஆக்கள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறத விரும்புகிறீங்கள். இதில் 15 பேர் ஓட் பண்ணியிருக்கிறீங்க. அதில் 9 பேர் ஞாயிறன், மற்றது வள்ளி எண்ணும். நாங்கள் அடுத்த கிழமையும் இந்த இது ஒரு செய்வோம். இந்த சேம் போட் செய்து போட்டு அங்கே அடுத்தடுத்த கிழமை அதை யோசிப்போம் என்ன செய்கிறோன்னு சொல்லி. என்ன அடிப்படையில் இது வந்து கனவேற்ற எஃபர்ட்லாம் இதில் நடந்துட்டு இருக்குது. அப்போ நடக்கிற விஷயம் வந்து கட்டாயம் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதான் எங்களோட நோக்கம். ஸோ அந்த வகையில் உங்களோட விருப்பம் தான் இது. நிறைவு கொண்டு வருவோமா டாக்டர் கௌரிபாலன்? ஓகே, எல்லாம் வந்தவைக்கு எல்லாருக்கும் நன்றிகள். ஏதாவது வேணுமெண்டா கண்டாக்ட் பண்ணுங்க. எங்களாலான உதவியை நாங்கள் செய்வோம். அதான் எங்களுடைய ஆக்களுக்கு நிறைய நீட்ஸ் இருக்குது. கட்டாயம் நாங்கள் ஹெல்ப் பண்ணணும். என்னடா ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். ரெண்டுபடியா நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உதவியை செய்யலாம். வணக்கம். நன்றி கௌரிபாலன். டாக்டர் கௌரிபாலன், உண்மையில் தான் நீங்கள் உதவி செய்யணும் என்ற மனநிலை இருந்தால் உங்களுக்கு சில நேரம் தயக்கங்கள் இருக்கலாம். சரியான ஆள்கிட்ட நாங்கள் உதவி செய்கிறோமான்னு சொல்லி. ஆனால் இப்படியான ஒரு நல்ல உங்களுக்கு நம்பிக்கையாக செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறபடியால் நீங்கள் இந்த இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் அவர்களை தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இணைந்த அனைவர்களுக்கு நன்றி. நாங்கள் வருகிற வெள்ளிக்கிழமையும் இன்னொரு தலைப்போடு நாங்கள் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.